சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் பேசினார்கள். பைத்துல் முகத்தஸோட ஜெருசலத்திற்கு அதிகம் வியாபார நிமித்தமாக போயிட்டு வந்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். பள்ளியிலே தொழுதிருக்கிறார். பைத்துல் முகத்தஸில் பைத்துல் முகத்தஸை நன்றாக பார்த்திருக்கிறார். எங்கெங்கு தூண்கள் வருகிறது, எங்கெங்கு வண்ண வண்ணமான விளக்குகள் எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு வாதல்கள் இருக்கிறது, எவ்வளவு ஜன்னல்கள் இருக்கிறது, துல்லியமாக தெரியும் அபூபக்கர் அவர்களுக்கு. அமர்ந்து பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை அப்படியே விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையை குறித்து அப்படியே பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச 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 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. காரணம், மக்காவிலே இருந்து எங்கும் இடம்பெயர்ந்து செல்லாத ஒரு இறை தூதர் பைத்துல் முகத்தஸை குறித்து இந்த அளவுக்கு தெளிவாக விளக்குகிறார் என்றால் கண்டிப்பாக இவர் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்ற பிறகுதான் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை இன்னும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சொன்னார்கள். வசுவாசத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் உறுதியானார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஅராஜுடைய பயணத்தை சொன்ன பொழுது எல்லா மக்களும் எதிர்த்தார்கள் என்று இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள் சஞ்சலத்தோடு. எப்படி எதிர்த்து பேசுவது, நம்பாமல் இருக்க என்ன வழி, இப்படி எல்லாம் இருந்தார்கள் மக்கள். அபூபக்கர் அவருடைய தலைமையில் வந்த அந்த கூட்டத்தை அபூபக்கர் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் சொல்வது உண்மை, பைத்துல் முகத்தஸ் அப்படித்தான் உண்டு என்று சொல்லி எல்லோரையும் உறுதிப்படுத்தினாரே. அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இனி சித்திக், அபூபக்கர் மட்டுமல்ல அபூபக்கர் சித்திக் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக் என்றால் அதிக உண்மைப்படுத்துபவர், கூடுதலாக நம்பக்கூடியவர். சொன்னவுடன் அது குறித்து எந்த யோசிக்காமல் உடனடியாக நம்புகிறவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஒரு அடைமொழி கிடைத்த ஒரு அன்பு தோழர் அவர். மக்காவில் கடுமையான எதிர்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி மக்காவில் நீங்கள் வாழ்ந்தால் எல்லோரும் உங்களை அடித்தே கொன்று விடுவார்கள். நீங்கள் பக்கத்தில் அபிசீனியா உண்டு. அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி ஒரு சமாதானவாதி, கரடு முரடானவர் அல்ல, வேதத்தை படித்தவர், சிறிது ஞானம் உள்ளவர், நல்ல மனசுள்ளவர், ஈவிரக்கம் உள்ளவர், ஆட்சிக்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு துரோகம் செய்யாதவர். இந்த மக்காவில் உங்களுடைய கொடுமைகளை எல்லாம் பார்க்க என்னால் சகிக்காது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அபிசீனியாவுக்கு செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் ஒரு 11 பேர்கள் சென்றார்கள், திரும்ப ஒரு 80 பேர்கள் சென்றார்கள். இந்த 11 பேர் சென்ற கூட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கையிலே கொஞ்சம் துணியை எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரை, நானும் போக வேண்டுமா அல்லது உங்களோடு இருக்க வேண்டுமா? நீங்களும் போங்கள் அபூபக்கர், உங்களை வாழ விட மாட்டார்கள் இவர்கள், நீங்களும் போங்கள். எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு! நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள். அபூபக்கர் அவர்களுக்கு போக மனசே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல போய் அவரும் போக ஆரம்பித்தார். போகிற வழியில் இப்னு தஹ்னா என்கிற காரா என்கிற கோத்திரத்துடைய ஒரு தலைவர் இப்னு தஹ்னா என்பவர் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து விட்டார். ஆரம்ப காலம் அவரும் நண்பர். அவர் சொல்லுகிறார், எங்கே செல்கிறீர் மக்காவை விட்டு? அபூஜஹல் உத்பா ஷைபாவுடைய கொடுமை தாங்க முடியவில்லை, எங்களுடைய மக்களை எல்லாம் வீதியில போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறார்கள், என்னையும் ஊரை விட்டு துரத்தி விடுகிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். உடனே அந்த இப்னு தஹ்னா என்பவர், நான் அனுமதிக்க முடியாது, வாருங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சென்ற நபரை திரும்ப ஊருக்கு அழைத்து வருகிறார். ஊருக்கு அழைத்து வந்து குறைசிகள் மத்தியிலே ஒப்பந்தம் நடக்கிறது. இப்னு தஹ்னா சொல்கிறார், இனி அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்னுடைய பொறுப்புதாரி, யாரும் அவர் மீது கை வைக்க கூடாது, நான் பாதுகாப்பு என்றார்கள். அபூஜஹல் உத்பா ஷைபா எல்லோரும் சொன்னார்கள், இப்னு தஹ்னாவை நீ சொன்னால் சரி, ஆனால் ஒன்று, அவரிடத்தில் ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றார்கள். என்ன காரியம்? அவர் திருக்குரானை சத்தம் போட்டு ஓதுகிறார். முகமது இடத்தில் வந்த வகியை மனப்பாடம் செய்கிறேன் என்ற பெயரில் மனப்பாடம் செய்து சத்தம் போட்டு கதவு ஜன்னலையாம் திறந்து வீட்டில் அமர்ந்து கொண்டு சத்தம் போட்டு ஓதுகிறார், அழுகிறார், தொழுகிறார். எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவருடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை செவியேற்கிறார்கள். அவர்களும் இந்த குழப்பத்தில் ஈடுபட்டால் எங்களுடைய மானம் என்னாவது? ஆகவே ஓதும் போது சத்தம் இல்லாமல் ஓத வேண்டும், ஓதும் போது சப்தம் இல்லாமல் ஓத வேண்டும். அது மட்டும்தான் நமக்கு மத்தியில் இருக்கிற ஒப்பந்தம். இப்னு தஹ்னா அவருக்காக வேண்டி கையெழுத்திட்டு ஒப்பந்தம் சரியானது. இப்னு தஹ்னா சென்று விட்டார். முடியுமா அபூபக்கர் சித்திக் அவர்களால்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த அந்த செய்தியை யாருக்கும் சொல்லாமல் நான் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவரா? என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வெளியிலே உடனடியாக மக்காவில் முதலில் தொழுவதற்காக வேண்டி சிறிய ஒரு தொழுப்பள்ளியை ஏற்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாளுக்கு நாள் ஏற்பட்ட பிரச்சனை, அதை தொடர்ந்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட சம்பவம்,
அதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் செய்த தியாகம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கவிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக தினசரி நாம் ஒரு உபதேசத்தை கேட்டால், ஒரு சம்பவத்தை கேட்டால், அதிலிருந்து நமக்கு ஒரு சில பாடங்கள் வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்திருக்கோம்? ஒரு துரும்பையாவது அசைத்திருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. நம்மை சுற்றி அறியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இணை வைத்து பித்அத், அனாச்சாரம் எல்லாம் தெரிந்தாலும் ஹராமான மது, சூது, விபச்சாரம் போன்ற எவ்வளவு அநியாயமான காரியங்களை, காரண காரியங்களை செய்து நம்மை சுற்றி நரகத்திற்குரிய மக்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி குறைந்தபட்சம் ஒரு நாள் பிரார்த்தனையிலாவது, அல்லாஹுவே எங்களை சுற்றி எங்களுடைய சமூக மக்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் இப்படி நரகத்தின் நெருப்புக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாவே நீ ஹிதாயத்தை நீட்டிக் கொடு யா அல்லாஹ், அவர்களும் இந்த இஸ்லாத்தின்பால் வர வேண்டும், நேர்வழியின்பால் வர வேண்டும் என்று ஒரு நேர பிரார்த்தனையிலாவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போமா சகோதரர்களே? இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி. இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதே மறுமை நாளில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களை எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் நிச்சயம் ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நாளில் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நம்மை பார்த்து நிச்சயம் கேட்க போகிறார்கள், நாங்கள் செய்த தியாகத்திற்கு பிறகு இஸ்லாத்தில் நீங்கள் செய்த தியாகம் என்ன? எவ்வளவோ தியாகம் செய்த இதோ இந்த பிலால், இந்த அம்மார், இந்த யாசிர், இந்த சுமையா, இந்த சுஹைர், இந்த நபித்தோழர் எவ்வளவு தியாகம் செய்தார்கள். வரலாறுகளை நீங்கள் படிக்கவில்லையா? அப்படி நாங்கள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்து மார்க்கத்தை உங்களுடைய கையில் தந்தோமே, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்தீர்கள் சகோதரர்களே என்று கேட்டால், நாம் பக்கம் பக்கமாக பதில் சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய தலையாய கடமை. இந்த உரையை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே போன்று கேட்ட பிறகும் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உரை உங்களுக்கு பயனளிக்கவில்லை. உரைக்கு பிறகு ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு வீரியம் வர வேண்டும், ஒரு திருப்புமுனை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் வைத்த ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு நேரம் அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருந்தான். இந்த நேரத்தில் இவனுடைய உள்ளம் திருப்பப்பட வேண்டும், இவன் சீர்திருத்தவாதியாக மாற வேண்டும், இவனுடைய உள்ளத்தில் ஏகத்துவம் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு நாளையும் நேரத்தையும் அல்லாஹ் வைத்து நாமெல்லாம் திருந்தினோமே, அதே போன்று நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் திருந்த வேண்டும் என்கிற கவலை, ஆர்வம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நாமும் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் நாம் இருந்தோம், ஹராம் ஹலால்களை பேணி இருந்தோம், தக்குவாவோடு இருந்தோம், இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்தோம். மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் நம்முடைய ஈமான் பலகீனம் அடைகிறதே என்பதை புரிந்து ஈமான் உறுதிமிக்கவர்களாக, தக்குவா அதிகமாக கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உரையை கேட்பதற்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே போல் இல்லாமல், உரைக்கு பிறகு இந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் கேட்ட பிறகு நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயம் வர வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.